let r and theta be the modulus and amplitude of the complex numberன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r and theta கண்டுபிடிக்கணும். அதாவது modulus of this complex number, that is mod of z and theta, அதாவது ஆர்குமெண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஆர் அண்ட் தீட்டா கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது மாடுலஸ் ஆஃப் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லைங்களா. சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அதை தான் இவங்க ஆர் அண்ட் தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்ன்றது என்னென்னா ரியல் பார்ட்டு, ஸோ இட் இஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும். அதாவது என்னென்னா மாடுலஸ்ன்றதுனால ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான். ஈவன் தான் அது -2 tan 5π/8ன்னு இருந்ததுனாலும் அது நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ்னு தான் வரும். ஸோ மாடுலஸ் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 secant 5π/8ன்னு வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணலாம் உடனே 2 secant 5π/8 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 2 secant 5π/8ஆகவும் இருக்கலாம், 2 secant 3π/8ஆகவும் இருக்கலாம். ஏன்னா π - π/8ன்னு வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தீட்டாவை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ தீட்டாவை ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதலாம். ப்ளஸ் வந்துட்டு ஆப்வியஸாக tan எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம π - 5π/8 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டோம் அப்படின்னா 2 secant 5π/8ன்னு வரும், 3π/8ன்னு வரும். ஸோ இது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் பாசிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நம்ம இப்போ தீட்டா ஃபைன் பண்ணிட்டோம்னா எது ஃபைனல் ஆன்சருன்றதை நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse of y/x. ஸோ இங்கே tan inverse of y/x பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ -2 tan 5π/8/2ன்னு வந்துடும். ஸோ நெகட்டிவ் வேல்யூன்றதுனால ஸோ பாசிட்டிவ் tan நெகட்டிவ் tan எங்கே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம இதை வந்துட்டு tan இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு π - 5π/8ன்னு எழுதலாம். ஸோ தீட்டா மைனஸ் 180 - தீட்டா அப்படி இல்லை தான் நெகட்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம tan இன்வர்ஸ் tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 - 5π/8, ஸோ 3π/8ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அக்கார்டிங் டு த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான்